வணக்கம் நண்பர்களே. நம்ம ரயில்வே ஸ்டேஷன்ல அடிக்கடி ஒன்று பார்த்துருப்போம். இந்த டீசல் என்ஜின் இப்போ எலக்ட்ரிக்கல் ஓடுது இல்லையா, இது மாதிரி பழைய டீசல் என்ஜின் பாத்தீங்கன்னாக்கா பெரும்பாலும் அதை ஆஃப் பண்ண மாட்டாங்க. நீண்ட நேரம் ஒரு இரவு பூரா அப்படி ஆஃப் பண்ணி போடுறதா தான் ஆஃப் பண்ணி போடுவாங்க. அதாவது ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் நிற்கினாலும் அதை ஆஃப் பண்ண மாட்டாங்க. என்ன காரணத்துக்காக ஆஃப் பண்ண மாட்டாங்கன்னு ஒரு பொதுவான கருத்து நடமாடுதுன்னா, அதை ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணா நிறைய டீசல் செலவாகும், அதனாலதான் அதை ஆஃப் பண்ண மாட்டாங்கன்னு ஒரு கருத்து நிலவுது. அது உண்மையா அல்லது வேற ஏதாவது காரணமாங்கிறத இந்த நிகழ்ச்சியில பார்ப்போம். உங்களின் பார்வையில் இன்று ஒரு தகவல் 360. Diesel locos in Indian Railways are not switched off even though waiting for a long time. அது நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் இந்த டீசல் லோக்கோவை ஆஃப் பண்ண மாட்டாங்க. இதற்கான டெக்னிக்கல் காரணங்கள் என்னென்ன அப்படின்னு ஒன்னொன்னா பார்ப்போம். இதுக்கு நம்பர் 1 காரணம் பார்த்தீங்கன்னாக்கா லாஸ் ஆஃப் பிரேக் பிரஷர். அதாவது நம்ம ட்ரெயின்ல வந்து பிரேக் எப்படி விழுதுன்னு சொல்லி பார்த்திருக்கோம் சொன்னா, இந்த ஏர் கம்ப்ரஸ்ட் ஏர் வந்து ரிலீஸ் ஆவதன் மூலமாக தான் பிரேக் அப்ளை ஆகி வண்டி நிற்குதுன்னு பார்த்திருக்கிறோம். இந்த டீசல் என்ஜின்ல வந்து இதை ஆஃப் பண்ணி போட்டோம்னா அந்த கம்ப்ரஸர்ல ஏர் பூரா ரிலீஸ் ஆகி திருப்பி அந்த கம்ப்ரஸர்ல ஏரை ஃபில் பண்றதுக்கே அதிக நேரம் எடுக்குமா. அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 15-20 நிமிஷம் ஆயிடுமா. ஸோ அதுக்கு முன்னாடி எடுத்தோம்னா இந்த பிரேக் ஃபெயிலியர் ஆகி சான்ஸ் இருக்குதான். ஸோ அதனால மீண்டும் ஆஃப் பண்ணி போட்டு திரும்பவும் 15-20 நிமிஷம் காத்திருக்க முடியாது. ஏன்னா இவங்க எந்த நேரத்தில் வேணாலும் என்ன செய்யலாம், கிரீன் சிக்னல் கண்டி வண்டியை போக சொல்லலாம். ஸோ அந்த அவசர நேரத்தில் வண்டியை உடனடியாக ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஸ்டார்ட் பண்ணாலும் அந்த ப்ரெஷர், அந்த பிரேக் ப்ரெஷர் வந்து சரியான அளவில் வந்த பிறகுதான் வண்டியை ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ அதனால தான் இந்த பிரச்சனை எதுக்குன்னு சொல்லித்தான் அதை ஆஃப் பண்ணுறதே இல்லை. ஏன்னா பிரேக் ஃபெயிலியர் ஆச்சுன்னா எவ்வளோ பெரிய பிரச்சனைங்கிறது வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா வண்டி வந்து ஓடுறத விட இம்பார்ட்டன்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக கவனமாக இருப்பாங்க. ஸோ அதுக்குரிய சிஸ்டம் கரெக்டாக இருக்கணும்னா இந்த என்ஜினை ஆஃப் பண்ணக்கூடாது. ஸோ இதுதான் முதல் காரணம். அதாவது பிரேக் ப்ரெஷர் வந்து குறைஞ்சிரும், அதை குறையாம இருக்கணுங்கிறதுக்காக தான் அதை என்ஜினை ஆஃப் பண்றது இல்ல டீசல் லோக்கோல. அடுத்தது 2வது காரணம் அது என்ன பாத்தீங்கன்னாங்க, ஒரு வண்டிய ஒரு லோக்கோ பைலட் அல்லது ஏஎல்பி வந்து ரெடி பண்ணணும்னு சொன்னா நீண்ட நேரத்துக்கு முன்னாடியே வந்து எல்லாத்தையும் செக் பண்ணணும். இப்போ நம்ம வந்து ஒரு ட்ரெயின்ல ஏற போறோம்ங்க, பேசஞ்சர் வேணா வண்டி கிளம்புறதுக்கு 1 நிமிஷம் முன்னாடி வரலாம். பட் என்ஜினை ஸ்டார்ட் பண்ணி அதை ரெடி ஆகி பாக்குறதுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து லோக்கோ பைலட் போய் எல்லா சிஸ்டத்தையும் கரெக்டா இருக்குதா அப்படின்னு செக் பண்ணணும். ஸோ அதுக்கே வந்து நீண்ட நேரம் ஆகும். ஸோ ஒரு தடவை ஆஃப் பண்ணி போட்டாங்கன்னா திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணும்போது பலபடி அவ்வளவு சிஸ்டத்தையும் கரெக்டா இருக்குதான்னு செக் பண்ண பிறகுதான் என்ஜினை ஓட்ட முடியும். ஸோ அந்த செக் பண்றதுக்கான நேரம் ரொம்ப அதிக நேரம் எடுக்கும். A proper checklist have to be followed to recrank the engine. அதாவது என்ஜினை மீண்டும் அந்த ஒரிஜினல் அந்த ஓடக்கூடிய கண்டிஷன் கொண்டு வரணும்னா ஏகப்பட்ட செக்லிஸ்ட் இருக்குதா, எல்லாம் கரெக்டா இருக்குதா, கரெக்டா செக் பண்ணி பார்த்தவரை தான் வண்டி எடுப்பாங்க. ஸோ இதை அவாய்ட் பண்றதுக்காகத்தான் இந்த நீண்ட நேரம் நின்னாலும் அதை ஸ்டாண்ட் பை மோட்லயே வச்சிருப்பாங்களே தவிர ஆஃப் பண்ண மாட்டாங்க. அடுத்த காரணம், இந்த டீசல் இன்ஜின்ல பாத்தீங்கன்னாக்கா மொத்தம் 16 சிலிண்டர் இருக்கு. நம்ம கார் பஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இத்தனை சிலிண்டர் கணக்குன்னு சொல்லுவாங்க. பட் ஒரு டீசல் என்ஜின்ல 16 சிலிண்டர் இருக்கு. ஒவ்வொரு சிலிண்டரும் பாத்தீங்கன்னாக்கா 200 HP உள்ள அவ்வளவு பவர் உள்ள சிலிண்டர். இந்த சிலிண்டர் பூராமே இக்னிஷன் கொடுத்து ஸ்டார்ட் பண்ண வச்சு அதோட டெம்பரேச்சருக்கு கொண்டு வந்த பிறகுதான் வண்டி ஓடும். ஸோ இது வந்து ரொம்ப டைம் கன்சூமிங் ப்ராசஸ். ஸோ இந்த 16 சிலிண்டர்களையும் 200 HP உள்ள அந்த 16 சிலிண்டர்களையும் படி சூடேற்றி அதை ஸ்டார்ட் பண்றதுக்கு நேரம் எடுத்துக்கும். ஸோ அதனால தான் இந்த 3 முக்கியமான காரணங்கள் இருக்கிறதுனால தான் டீசல் என்ஜின்களை பெரும்பாலும் நீண்ட நேரம் நின்னாலும் அதை ஆஃப் பண்றது இல்லை. ஆனா சமீப காலமாக புதுசா ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், டெக்னிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு அப்கிரேட் அப்படின்னு சொல்லலாம். அது என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா APU ஆக்சிலரி பவர் யூனிட் அப்படிங்கிற ஒரு சின்ன என்ஜினை ஒன்னு எக்ஸ்ட்ரா பொறுத்துறாங்க. அது நீங்க படத்துல பார்க்கலாம். அதாவது இது வந்து டீசல் என்ஜின், டீசல் லோக்கோக்கள் மட்டும். இது வேற ஒண்ணும் இல்ல, அந்த டீசல் என்ஜினுக்குள்ளேயே இன்னொரு சின்ன ஒரு டீசல் என்ஜின். இந்த என்ஜினுடைய பர்பஸ் என்னன்னா, இது வந்து என்ன பண்ணும், நீங்க மொத்த என்ஜினையும் ஆஃப் பண்ணி போட்டுக்கலாம். பட் இந்த சின்ன என்ஜினை மட்டும் ஓட வச்சீங்கன்னா இவ்வளவு நேரம் நான் சொன்ன அந்த சிலிண்டரு
அந்த பிரேக் பவர், பிரஷர், இது எல்லாத்தையுமே இது மட்டும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கும். ஸோ அதனால நீண்ட நேரம் நிற்கும் பொழுது தேவையில்லாம டீசல் வேஸ்ட் பண்ணாம இருக்கிறதுக்காக இந்த புதுசா ஒரு சின்ன ஒரு டீசல் ஒரு ஆக்சிலரி பவர் யூனிட் ஒன்று இப்ப நிறுவி இருக்கிறாங்க. இதன் காரணமாக ஆண்டொன்றுக்கு சுமார் 60 கோடி ரூபாய் வரைக்கும் மிச்சமாகும் அப்படின்னு கணக்கிட்டு இந்த மெத்தடை பயன்படுத்தி இருக்கிறாங்க. என்ன நண்பர்களே, இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன் ஒரு டீசல் லோகோ என்ஜினை நீண்ட நேரம் ஆஃப் பண்ணாமல் ஓடிக்கிட்டே இருக்குங்கிறதுக்கான காரணம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அல்லது இந்த தகவல் உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுங்கிறத கமெண்ட்ஸ் பகுதியில நீங்க தயங்காம தெரிவிங்க. இதுல ஏதாவது மாற்று கருத்து இருந்தாலும் நீங்க தாராளமா தெரிவிக்கலாம். எப்பொழுதும் ரயில்வே சார்ந்த தகவல்கள் மட்டுமல்லாது சுற்றுலா சார்ந்த தகவலுக்கும் நமது இன்று ஒரு தகவல் 360 இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.